பொண்ணு எல்லாரும் சேர்ந்து அழகாக பாடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. மேடையில் சூப்பராக பாடுறாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தைரியம் இல்லாத மாதிரி இருந்து அப்புறம் அழகாக பாடிட்டு இருக்காங்க. எல்லாருமே அந்த பஜனையை கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே பாடி முடிச்சிட்டோன்னே அப்படி பயங்கரமாக கிளாப் பண்ணுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே சூப்பராக பாடியிருக்கம்மா, நல்லா இருக்குமா உன் குரலை, இனிமேல் நீ அடிக்கடிக்க வந்து பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கேட்ட எல்லாருமே சொல்லிட்டு போகிறாங்க. அதே மாதிரி இந்தாம்மா 1000 ரூபாய், நீ நல்லா தான் பாடியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூட கூட்டிகிட்டு போனவங்களும் பணம் கொடுக்குறாங்க. இல்லை பணம்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாதும்மா, நீ பாடினதுக்கு உனக்கு தட்சணை கொடுத்து தான் ஆகணும். நீ நல்லா பாடியிருக்க. அதுவும் நம்ம கூட 6 பேர் பாடுறதா இருந்ததும் அதில் 3 பேர் வரல. நம்ம 3 பேர் தான் பாடியிருக்கோம். அதுவும் நீ தைரியமாக பாடியிருக்க, ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீ வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இனிமேல் எங்கே கச்சேரி நடந்தாலும் நான் கூப்பிட்றேன், கண்டிப்பாக நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பொண்ணு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னே எல்லாருமே கேட்குறாங்க, என்ன என்ன பொண்ணு நல்லா பாடினியா அப்படின்னு சொல்லிட்டு. பாடினேன், எனக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்கிறாங்க. ஆமாம் கச்சேரியெல்லாம் பாடிட்டாளா? ஆமாம், உனக்கு எப்படி தைரியம் வந்தது? நீ எப்போவுமே பயப்படுவியா, அப்படியே அழுதுகிட்டு ஓடி வருவேன் அப்படின்னு உஷா சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு கொஞ்சம் சக்தி வந்து மேடையில் பாட வச்சதுனால எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது, அதனால் நான் பயப்படலை, நான் வந்து மேடையில் உட்காந்து பாடினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாவா சொல்கிற? சூப்பர்மா சூப்பர், எல்லாமே நல்லா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. இனிமேல் நீ இப்படி தான் தைரியமாக இருக்கணும் அப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள சக்தி வராரு. சக்தியும் கேட்குறாரு, என்ன பொண்ணு நல்லா பாடினியா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா பாடினேங்க, மேடையில் எல்லாரும் எதிர்க்கும் பாடினேன், பயம் இல்லாமல் பாடினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், பெரிய உலக சாதனை அப்படின்னு சொல்லிட்டு பவானியோட வீட்டுக்காரர் சொல்லிட்டுருக்காரு. சூப்பர் பொண்ணு சூப்பர், நல்லா பாடியிருக்க, இனிமேல் உன்னோட பயம் போயிடுச்சு, நீ எல்லா மேடையிலையும் உன்னால் பாட முடியும் அப்படின்னு சக்தி சொல்கிறாரு. உடனே அதை கேட்டோடனே ஜெயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஆமாம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, கோயிலில் பாடுறதுலாம் ஒரு பெரிய விஷயமா, இதுக்கு அப்படியே ரொம்ப புகழ்ந்து தள்ளுறீங்க, அப்படி ஏதோ எல்லாரோட சேர்ந்து பாடுறதுலாம் ஒரு பாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜெயா, தேவையில்லாமல் ஒரு மாதிரி கஷ்டமாக பேசாத, பொண்ணு இந்த அளவுக்கு பாடினது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் ஜெயா கிட்ட